வாங்கி வேலை செய்த கூலியை கேட்ட பெண் தொழிலாளியை பீர் பாட்டிலால் தாக்கிய கும்பலுக்கு போலீசார் ஆதரவாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கொங்குப்பட்டி ஊராட்சியில் உள்ள சுமைதாங்கி பகுதியில் வசித்து வருபவர்கள் ராஜா அம்மாசி தம்பதியினர்கள். இவர்கள் மரம் வெட்டும் கூலி தொழில் செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரிடம் முன்பணமாக 6000 வாங்கிக் கொண்டு அவரிடம் மரம் வெட்டும் கூலி வேலைக்கு சென்றுள்ளனர். கணவன் மனைவி இருவரும் கடந்த 8 நாட்களாக மரம் வெட்டி வேலை செய்து கணக்கு போட்டு தங்களுக்கு கூலி கொடுக்குமாறு கணவன் மனைவி கேட்டுள்ளனர். ஆனால் அதற்கு அவர்கள் பணம் தர முடியாது என்று மிரட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 8 நாட்களாக வேலை செய்வதற்கு 12,000க்கும் மேல் கூலி வரும் என்றும் அதனால் கணக்கு போட்டு தங்களுக்கு பணம் கொடுக்காவிட்டால் தாங்கள் வேலைக்கு வரமாட்டோம் என்றும் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த தங்கராஜ் மற்றும் 10 பேர் கும்பலாக சேர்ந்து பீர் பாட்டிலால் பெண் தொழிலாளி தலையில் கடுமையாக தாக்கியுள்ளனர். இது குறித்து தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு காவல்துறை ஆதரவாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வயநாடு பகுதியில் பெரும் நிலச்சரிவில் சிக்கி பலரும் பாதிக்கப்பட்டு உள்ள நிலையில் மீட்பு பணியில் ராணுவம் மற்றும் காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாடு முண்டகை மற்றும் சூழல்மலை அட்டமலை பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. கேரளா மற்றும் தமிழக எல்லைகளில் கடந்த 3 வாரத்திற்கு மேல் கனமழை பெய்து வரும் நிலையில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது மீட்பு பணியில் ராணுவம் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முண்டகை பகுதிக்கு செல்ல முடியாமல் மீட்பு குழுவினர் வான்வெளி மூலம் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகளை தொடர்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 8471 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் பணியினை அமைச்சர் அன்பரசன் துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் 62 மேல்நிலை பள்ளிகளில் +1 பயிலும் மாணவ மாணவிகள் என 8471 மாணாக்கர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட உள்ளது. இதன் துவக்க விழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு காஞ்சிபுரம் மாநகராட்சியில் செயல்படும் 11 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், மாணவ மாணவியருக்கும் தடையில்லா கல்வி கற்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக செயல்பட்டு வருகிறது என்றார். கப்பலூர் சுங்கச்சாவடியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி திருமங்கலம் பகுதியில் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக 700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவரது ஆதரவாளர்களுடன் சுங்கச்சாவடிக்கு நேரடியாக வந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதனால் சுங்கச்சாவடியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் RB உதயகுமார் மற்றும் ஆதரவாளர்களை குண்டுகட்டாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அவதூறு வழக்கில் இன்று மீண்டும் யூடியூபர் சவுக்கு சங்கரை உதகை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு மீண்டும் சென்னை புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது உதகை புதுமந்து காவல் நிலைய ஆய்வாளர் அல்லிராணி சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் கொடுத்த புகாரின் பேரில் உதகையில் உள்ள நடுவர் நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜரானார். இதனைத் தொடர்ந்து நீதிபதியிடம் சவுக்கு சங்கரை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 24 மணி நேரம் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள நீதிபதி அனுமதி அளித்து உத்தரவிட்டார். பின்னர் இது குறித்து சவுக்கு சங்கர் சார்பில் ஆஜராகியுள்ள வழக்கறிஞர் பாலநந்தகுமார் கூறுகையில், சவுக்கு சங்கர் ஜாமீன் மனு மீதான வழக்கு வரும் வியாழக்கிழமை உதகை நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.